கண்ணா எல்லாருக்கும் வணக்கம். நான் அப்போ சொன்னா இப்போ சொல்வேன், இப்போ சொன்னா எப்பி சொல்வேன். டீக்கே ஐயா, நம்ம வாழ்க்கையில 3 பேர் ரொம்ப முக்கியம். அதாவது எங்க வாழ்க்கையில, யூத் இளைஞர்கள் வாழ்க்கையில அந்த 3 பேர் யாருன்னு கேட்குற கேளுங்க. நம்மளை பெத்து போட்டாங்க நம்ம பேரண்ட்ஸ், நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம ஆசிரியர்கள் டீச்சர்ஸ், அப்புறம் 3வது நம்ம கூட ஒத்து குதுறாங்களா ஜிங்குச்சா அவங்க, இந்த சமூகம். அந்த 3 பேரும் ஒரு இளைஞனை போட்டு பாடா படுத்துறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். ஒரு படத்தில் ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார், இன்னைக்கு இந்த நாட்டில், நம்ம இந்திய நாடு ஜனநாயக நாடு, இந்த நாட்டில் த ரிச் பிகம் ரிச்சரர், அந்த புவர் பிகம் புவரர் அப்படின்னாரு. அப்போ நான் என்ன அர்த்தம், அதே மாதிரி இந்த ஜனநாயக நாட்டில் பணக்காரனெல்லாம் பணக்காரன் ஆகிட்டு இருக்கா, ஏழை எல்லாம் ஏழை ஆகிட்டே இருக்கா. அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் இப்போது படிக்கிற புள்ள படித்து மேலே போயிட்டே இருக்கு, ஆனால் படிக்காத புள்ள படிக்காமல் கீழே போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் வாத்தியாருங்க. அது யாரும் நமக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது, என்ன போல எனக்கு தான் தெரியும். நம்ம ஆளுக்கெல்லாம் எதுவுமே வார்த்தையாக சொன்னால் புரியாது, பாட்டாக சொன்னால் நச்சுன்னு புரியும். பெத்து எடுத்தவதான் என்னைய தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா, பெத்தவ மனசு கல்லாச்சு, இந்த பிள்ளைங்க மனசு பித்தாச்சு. எப்படி எப்படி, பெத்து எடுத்தவ தான் என்னை தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்னை வித்து வட்டியை கட்டி புட்டா, பெத்த மனசு கல்லாச்சு, இந்த பிள்ளைங்க மனசு பித்தாச்சு. பெத்து முடிஞ்சு போச்சு, அதோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு போய் ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க. அது தப்பு இல்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுல 3ல் 1 பங்கு 8 மணி நேரம், அந்த 8 மணி நேரம் நம்ம ஸ்கூல்ல இருக்கோம். அங்கேயும் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்லேயும் படி 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 படி. என்னையா பண்ணுவோம் அந்த இளைஞர், கல்லாயிடுச்சு, பாதி மனசு கல்லாயிடுச்சு. நம்ம இளைஞர் சமுதாயம்லாம் பித்தாயிடுச்சு, பைத்தியம் ஆயிட்டோம், பிராந்தாயிட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எந்த பிள்ளைய போய் நீங்கள் கேட்டாலும், எதுவும் நானா சொல்லலை, பிள்ளைங்க சொன்னதை சொல்கிறேன், என்ன பிள்ளைய போய் கேட்டாலும் அப்பா அம்மா ஏன்பா உன்னை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி சொல்கிறாங்க, உன் புள்ள உன்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லு, நீ இப்படி இருக்கணும் சொல்லு, நீ அவனை மாதிரிக்கு சொன்னா அப்போ நாளைக்கு உன் புள்ள அப்பா அப்பா எனக்கு அந்த பையனுக்கு செல்லு வாங்கி கொடுத்துருக்கா, அப்போ நீ எனக்கு செல்லு வாங்கி கொடு அப்படின்னு கேட்டா மட்டும் ஏயா திட்டுறீங்க? நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆனா பேஸ்மெண்ட் எல்லாம் வீக்கா இருக்க. நாங்க இளைஞர்லாம் எப்படி தெரியுமா, ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி முன்னாடி நீங்க நின்னீங்கன்னா, நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்களும் அழுவோம், நீங்க கோவப்பட்டா நாங்களும் கோவப்படுவோம். அதனால நீங்க அன்பா சொன்னா நாங்க அடங்கி போவோம், அராஜகம் பண்ண நாங்க அடக்கிட்டு போவோம். நீங்க எல்லாரும், அதாவது இந்த பெத்தவங்க, சமூகம், இல்லை கல்வியாளர்கள் எல்லாம் கடல் லெவலுக்கு கீழே யோசிக்கிறீங்க. நாங்க இளைஞர்கள் யூத் எல்லாம் இமயமலைக்கு மேலே போய் யோசிக்கிறோம். அது எப்படி தெரியுமா, ஐ லவ் யூ அப்படின்னா நான் உனக்கு காதலிக்கன்னு சொன்னல, அப்போ கண்ணா உனக்கு நான் பூ வைக்க போறேன், உஷாரா இருந்துக்கோன்னு சொல்றதா இப்போ. யூ ஆர் மை செல்லம், செல்லம் ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னா நீ என் வீட்டு நாய்க்குட்டிடா அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு மேரி யூ, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைக்காதீங்க, உனக்கு தாண்டா மரண தண்டனைன்னு நினச்சிக்கோங்க. அதனால கடைசியாக சொல்றேன், இப்போ இருக்க சமூகமாக இருந்தாலும் சரி, பெற்றவங்களா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் நம்மளை சீர்குலைச்சிட்டு தான் இருக்காங்க. ஐயா, பிரச்சனை எல்லா தாயும் பெத்தெடுத்தா வளர்த்தான் ஆகணும். ஆனா வளர்க்கையிலே எப்படி வளர்க்குறாங்கிறது தான் முக்கியம். ஒரு குழந்தை என்ன படிக்கணுங்கிறது உட்பட எல்லாத்தையும் எந்த வயசுல முடிவு பண்றாங்க தெரியுமில்லங்கய்யா? 1.5 வயசு பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு ஐயா அங்களுக்கு குட் மார்னிங் சொல்லு அப்படின்னா அந்த பிள்ளை அப்படியே வச்சிருக்கு, யாருன்னு கூட தெரியல. அது எடுன்னு சொன்னா எடுக்குது, ஐயாவுக்கு டாட்டா சொல்லுனா டாட்டா சொல்லுது. ஒரு குரங்காட்டி பஸ் ஸ்டாண்ட்ல குரங்க பிடிச்சிட்டு நிக்கிறான், ஆடுறாராமான்னா ஆடுது, ஐயா குட் மார்னிங் சொல்லுனா சொல்லுது. நம்ம வளர்க்குறது குழந்தையா குரங்கா? ஐயா, ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பையிலேயே அம்மா தலைசீவிலே சொல்றாங்க, அப்பா நல்லா படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகி வீடு கட்டினா தான் உங்க அப்பா கட்ட மாட்டான், நீனாவது இன்ஜினியர் ஆகு. அதுக்கு வயசு 3 வயசுல அம்மா சொல்லுது இன்ஜினியர் ஆகணும்னு. அப்பா சொல்றாரு, இங்க வந்தோடனே ஸ்கூலுக்கு போறியா, இந்தா 2 ரூபா படிச்சு வக்கீல் ஆகு. இந்த 2 ரூபா வச்சு எப்படி வக்கீல் ஆகுறது? படிச்சு வக்கீல் ஆகு. இந்த பாட்டி சும்மா இருக்க மாட்டேங்குது, வெளியில வந்தா அது திண்ணையில உட்காந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போறியா, படிச்சு டாக்டர் ஆகு. உங்க அப்பா தான் என்னை ஆஸ்பத்திரி கூட்டி போக மாட்டேங்கிறான், நீ அது இப்போ டாக்டர் ஆகி ஊசியை போடு.
மூணையும் கேட்டுக்கிட்டு இந்த 3 வயசுல அவன் இவ்வளவு ஆக மாட்டான், லூஸ் ஆயிடுறான். ஐயா ஒரு நிமிஷம், அவர் லூஸை பத்தி சொன்னதுமே நீ ஏங்கிட்ட. ஐயா நானும் 12வதுல பாஸ் ஆனேன், பார்டில் தான் பாஸ் ஆனேன். நான் எடுத்த மார்க் விட்டடிச்சு தானே? ஆமா ஐயா. ஐயா நான் 12வதுல மொத்த மார்க்கே 350 தான் எடுத்தேன். பாஸ் ஆகிட்டு வந்தேன். வந்தோடனே எங்க அப்பா சொன்னாரு என்ன பார்த்து, நான் எடுத்த மார்க்குக்கு பையனை டாக்டருக்கு தான் படிக்க வைக்கணும்னு. அடுத்தது எங்க அம்மா சொன்னிச்சு அந்தட்டு வந்து, பையன் நல்லா பேசுறான், நல்லா வாய்க்கிலேயே பேசுறான், ஆனா வக்கீலுக்கு தான் படிக்க வைக்கணும்னு. எங்க பாட்டி பக்கத்துல உட்காந்துட்டு சொன்னா, இல்ல பையனை இன்ஜினியருக்கு தான் படிக்க வைக்கணும்னு. இப்படி இவங்களே எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டா நாங்கெல்லாம் 12வது படிச்சுட்டு நாங்கெல்லாம் ஒரு பிளானிங்கோட வந்துகிட்டு இருக்கோம். என்னடா 18 வயசு ஆச்சு, ஓட்டு போடுறதுக்கு வரைக்கும் உரிமை கொடுத்துட்டானுவோம், இன்னும் ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு உரிமை கொடுக்கலையாடான்னு நாங்க பிளானோட வர்றோம். எங்க பிளானை மதிக்கிறீங்களா? ஒன்று மறந்துடுறாங்க, 3 வயசுலயே நீ வக்கீலாகு, நீ என்ஜினியர் ஆகு, நீ டாக்டர் ஆகுன்னு சொல்றாங்க. அவனுக்கு சுயமா மூளை இல்லையான்னு. மூளை இருக்கும், இருந்தாலும் உன் சமூகத்தில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு கனவு காணுங்கள் சொன்னார் பாருங்க நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அத போல கனவு காணுங்கள் இளைஞர்களே அப்படின்னு பெற்றோரும் ஆசிரியர்களும் கற்றுத்தராங்க. பாரதி என்ன சொல்லியிருக்கான், காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டு, ஒரு அட்டவணையே கொடுத்துருக்கான். ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, பிள்ளைய பார்த்து எப்ப பார்த்தாலும் படி படி, சத்தம் போடாம படிங்கிறாங்க. அது எப்படின்னே தெரியல எனக்கு. வாய் மூடிட்டு சாப்பிடு அப்படின்னா அது வாயை மூடிட்டு எப்படி சாப்பிட முடியும்னே தெரியல. இவ்வளவு கட்டுப்பாடுகள். அவங்க எப்படி தெரியுமா எங்களை படிக்க சொல்றாங்க? நூலை படி, சங்கத்தமிழ் படி, முறைப்படி நூலை படி, காலையில் படி, கடும் பகலில் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்கத்தான் வேண்டும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும்படி என்று படி படி, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் முதல் படின்னு எங்களை ஏற்றிவிடக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். ஐயா நாங்க அப்படித்தான் படிக்கிறோம். படிச்சு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் படி படின்னு நல்லா படிச்சுட்டு அப்புறம் வேலை தேடி போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வாசப்படி, அப்புறம் எங்கேயாவது கம்பெனி வாசப்படி, அந்த மாதிரி வாசப்படியில நிக்கிறோமேங்கய்யா. அதானுங்க சிக்கல். ஒரு அம்மாட்ட கேட்டேன், 35 வருஷம் குடும்ப நடத்திற்கு புருஷன் கூட, ஏமா உன் புருஷன் எப்படிப்பட்டவருமான்னு கேட்டேன். ஒரு 10 வார்த்தை சொல்லலாம்ல, ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம்ல. ஒரே ஒரு வார்த்தை 35 வருஷம் வாழ்க்கைய. அவ்வளவுதாங்க ஐயா. அந்த உள்ள எவ்வளவு விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு என்னங்க ஐயா தெரியும், உங்களுக்கு அதான் இருக்குது ஐயா. அதோட விடல, சரிம்மா புருஷன் தான் 2 புள்ள பத்தி அது எப்படிமான்னு கேட்டேன். அப்படின்னு இவ்வளவு தாங்க ஐயா பெற்றோர்களுக்கு மதிப்பு. நீங்க ஒரு வழிகாட்டுதலோட நிறுத்தினா பரவாயில்ல, எங்க கனவையும் சேர்த்து நீங்கானுன்னு சொல்லாதீங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. நாங்க சைட் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியத்தான் கலந்தடிப்போம், புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம். நாங்க பஸ்ஸில் தான் தொங்கிடுவோம், ட்ரெயினிலையும் தொத்திடுவோம், டிக்கெட்டு மட்டும் எடுக்கவே மாட்டோம். இப்படியெல்லாம் பாட்டு பாடிட்டு நாங்க ஸ்கூலுக்கு போனா கூட அங்க ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடான்னு சொல்லக்கூடிய அட மடப்பையன் அவனே, நீ படிக்க வந்தது இதுக்காக இல்லடா, உனக்குன்னு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லித்தராங்களே கல்வியாளர்கள், அவங்கெல்லாம் இன்னைக்கு எங்களை சீர்படுத்திட்டு இருக்காங்கன்னு தாங்க நான் பேச வந்திருக்கேன். ஐயா போலீஸ் ஃபுட்போர்டு அடிக்கிறான், ஃபுட்போர்டு அடிச்சா போலீஸ் அடிக்கிறான், வாங்கிக்கிறான். பொண்ணுங்க கிட்ட போய் ஐ லவ் யூ டியருங்கிறான், அவளும் செருப்பை கட்டி அடிக்கிறான், வாங்கிக்கிறான். அப்பையும் பாக்கெட்லேருந்து தெரியாம காசை எடுக்கிறான், அவன் புரட்டி புரட்டி அடிக்கிறான், வாங்கிக்கிறான். ஆனா இவங்கெல்லாம் அடிச்சா வாங்கிக்கிற, உன்னை சீர்படுத்தணும்னு நினைச்ச ஆசிரியர் அடிச்சா மட்டும் ஏன்டா வாங்கிக்க மாட்டேங்கிற? ஐயா ஒரு நிமிஷம். ஐயா வாத்தியாரு ஆளு வச்சு அடிச்சா கூட வாங்கிக்குவோம், அண்டர் கிரவுண்ட்ல விட்டு அடிச்சாலும் வாங்கிக்குவோம். ஆனா எங்க ஆளுகிட்ட விட்டு அடிச்சா நாங்க எப்படியா வாங்கிக்குவோம்? இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அடிச்சுதான் திருத்தங்கிற அவசியம் கிடையாது. ஏன் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். கேரள மாவட்டம் இடுக்கி அருகே பைனோங்கிற இடத்துல ஒரு மாடர்ன் ரெசிடென்சி பள்ளி இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய விளையாட்டு ஆசிரியர் டிராயரில் வச்சிருந்த பணத்தை யாரோ ஒரு பையன் திருடிட்டான். உடனே அந்த பள்ளியில் இருக்க தலைமை ஆசிரியருக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. தலைமை ஆசிரியர் அங்கே வந்துட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க, யாரோ ஒருத்தர் திருடிட்டான்னு.
சரி, அடுத்த நிமிஷமே என்ன பண்ணாங்க, அத்தனை மாணவர்களையும் ஒரு கிரவுண்டில் கூட்டிட்டாங்க. எல்லார்ட்டையும் அன்பாக கேட்குறாங்க, இந்த பணத்தை எடுத்தது யாரு, உண்மையை ஒத்துக்கங்கிறாங்க. ஆனால் யாருமே ஒத்துக்கலை. ஐயா கடைசியாக ஒரு தடவை உங்கள்கிட்டலாம் கேட்குறேன்டா சொல்லுங்கடான்னாங்க. ஆனால் அப்பையும் யாரும் ஒத்துக்கலை. உடனே பியூனை கூப்பிட்டாங்க, இங்கே வாடான்னு. போய் ஆஃபீஸ் ரூம்ல வந்து பெரிய குச்சி ஒன்று எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துருவான்னு சொல்லி அந்த குச்சை அந்த தான் கையில் வாங்கி மறுபடியும் ஒரே ஒரு தடவை கேட்குறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க அந்த தப்பா பண்ணது யாருன்னாங்க. அப்பையும் யாரும் ஒத்துக்கல. அந்த நிமிஷத்துலேருந்தே தன்னைத்தானே அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஆசிரியர். சுற்றி இருந்தவனுக்குலாம் ஒன்றுமே புரியல. இந்த அம்மா என்ன பைத்தியமா பிடிச்சி ஏன் அடிச்சுக்கிச்சுன்னு ஓடி போய் ஆசிரியர்லாம் தடுக்கிறாங்க. அம்மா நீங்கள் ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு. அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னாங்க, அந்த மாணவன் அந்த தவறு செய்தான்னு சொன்னா அதற்கு காரணம் அந்த மாணவன் கிடையாது, அவனுக்கு கல்வி எடுக்க வேண்டிய நான் தான் காரணம். ஏதோ ஒரு இடத்துல நான் அவனுக்கு சொல்லி கொடுக்க தவறுனது தான் இன்னைக்கு அந்த மாணவனை தவறு செய்ய சூண்டிருக்குன்னு சொன்னாங்களே. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் இருந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல வரேன். அதே இடத்துல ஒரு அபூர்வம் நடந்தது பாருங்க. எங்கேயோ ஒரு மூலையில தவறு செஞ்சுட்டு பதுங்கி இருந்த மாணவன் ஓடி வந்து அந்த ஆசிரியருடைய காலில் விழுந்து சொன்னான், அம்மா நீங்க என்ன அடிச்சிருந்தா கூட நான் திருந்திருக்க மாட்டேன், ஆனா நீங்க அன்பால கட்டுப்படுத்திட்டீங்க, இனி வாழ்க்கையில திருட்டுங்கிறதே என் கடவுளை நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொன்னான் ஐயா. அப்படி அன்பு கொண்ட ஆசைகள் இன்னைக்கு நாட்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவர் தன்னை வருத்தி கொள்ளவும் தெரிந்த தலைமை ஆசிரியர், ஒரு மாணவனை திருத்த தெரிந்தவும் தலைமை ஆசிரியர், பாராட்டத்தக்கது. கடைசியா சொல்றேன், ஆசிரியர்னா பார்க்க கொடூரமா தான் இருப்பாங்க. எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். ஐயா அம்மானா யார் தெரியுங்களா? ஒரு பையன் வெளியே கொற்ற மலையில தொப்ப கட்டையா நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள வரான். அப்ப அவங்க அண்ணன் பாக்குறான், ஏண்டா மழை பெய்யுதுன்னு தெரியுது, ஏன் கொடை எடுத்துட்டு போக வேண்டியதானே அவன் திட்டுறான். அடுத்து அவங்க அக்கா கிட்ட போறான், ஏண்டா மழை பெய்யுதுன்னு தெரியுதுல்ல, ஏன் ஒரு ஓரமா நான் நின்று வர்றதுன்னு திட்டுறான். அடுத்து அவங்க அப்பா கிட்ட போறான், மூதேவி நினைச்சிட்டியா மலையில, சளி பிடிக்க போகுது, வீண் சலை வச்சுட்டேன்னு அவங்க அப்பாவும் திட்டுறாரு. அடுத்து அப்படியே அவங்க அம்மா கிட்ட போறான். அப்போ அவங்க அம்மா தன்னுடைய புடவை முந்தானியால் தன்னுடைய பிள்ளையினுடைய தலையை துவட்டிக்கிட்டு அவளும் திட்டுறா, சார் பெத்த பிள்ளைய இல்ல பெஞ்சா மழையா திட்டுறா, என் பிள்ளை வரும் பொழுதுதான் இந்த பலா போன மழை வரணுமான்னு சொல்ற அந்த தாயுள்ளமும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல ஒரு பெரிய நகைக்கடை வியாபாரி இருக்கிறாரு. அவங்க அந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்கறான், பா உனக்கு வயசாகி போயிடுச்சு, உன் சொத்தை எனக்கு எழுதி வைப்பான்னு கேட்கிறாப்புல. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, மகனே உனக்கு உழைப்புனா என்னன்னு தெரியணும்டா, அப்பதான்டா சொத்தை எழுதி வைக்கணும்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், என்னப்பா பண்ணணும்னு கேட்கறான். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நீ இன்னைக்கு ஒரு நாள் போய் ஒரு 50 ரூபாய் சம்பாரிச்சு வந்து கொடுத்துரு, நான் என் சொத்தை எழுதி வச்சிருன்றாப்ல. அப்ப இந்த பையன் வேகமா போய் அவங்க பாட்டி கிட்ட இருக்க சுருக்கு பையில இருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாப்ல. அப்ப அவங்க அப்பா பாக்குறாரு, இந்த பணம் உழைச்ச பணமா தெரியலையேன்னு நெருப்புல போட்டுறாரு. மகனே உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரண்டான்னு சொல்றாரு. போய் வேகமா போய் அவங்க அம்மா கிட்ட ஒரு 50 ரூபாய் கேட்கறாப்ல. அவங்க அம்மாவும் பாசத்துல இந்தாப்பா 50 ரூபான்னு கொடுத்துடுறாங்க. அப்ப அந்த அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அந்த 50 ரூபாய் நோட்டையும் பாக்குறாப்ல, இது உழைச்ச பணமா தெரியலன்னு அதையும் நெருப்புல போட்டுறாரு. உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரண்டா மகனேன்னு சொல்றாப்ல. அப்ப அவன் பையன் தெரிஞ்சுக்கிட்டான், அப்ப உழைச்சாதான் அப்பா சொத்தை எழுதி தருவார்னு. அன்னைக்கு ஒரு நாள் போய் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி ஒரு 50 ரூபாய் சம்பாரிச்சு அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாப்ல. அப்ப அவங்க அப்பா அந்த 50 ரூபாய் பார்த்துட்டு இதுவும் உழைச்ச பணமா தெரியல நெருப்புல போட்டுறாரு. அப்ப அந்த பையன் ஐயோ நெருப்பாச்சே கையை சுட்டுடுமேன்னு பார்க்காம நெருப்பெல்லாம் தள்ளிட்டு அந்த 50 ரூபாவை எடுக்கிறான். பா என்னப்பா தெரியும், நான் இந்த பணத்துக்காக இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டேய் 2 வாட்டி 50 ரூபாவை போட்டனே, அதை எடுக்கணும்னு உனக்கு தோணல, நீ உழைச்ச பணத்தை நான் போட்ட போது மட்டும் உனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. பெத்தவங்களும் சரி ஆசிரியர்களும் சரி சமூகமும் சரி சீர்குலைக்க முடியாது, சீர்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சேத்தியாத்தோப்பை சேர்ந்த கலைச்செல்வி, இவரது கணவன் பெயர் பத்மநாபன். லாரி டிரைவராக இருந்தார். தகாத உறவு ஏற்பட்டு அவருக்கு எய்ட்ஸ் வந்தது. 3 குழந்தைகளையும் மனைவி கலைச்செல்வியையும் அனாதையாக ஆக்கிவிட்டு அவர் இறந்து விட்டார். தன் குடும்ப நிலையை மறந்து விட்டார். இந்த பெண் 3 பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். இதில் வேதனை என்னவென்று சொன்னால், கணவன் செய்யக்கூடிய தவறு ஒரு மனைவியை பாதிக்கிறது. அவர் இறந்து விட்டார், இறந்தாலும் அந்த தொல்லையும் துன்பமும் இவரை துளைத்துக் கொண்டிருக்கிறது. இவரும் நோய்வாய்ப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு குடும்பத்தை காப்பாற்ற தலையில சித்தாள் வேலைக்கு போய் சட்டி சுமத்துக்கணும், தூக்க முடியல, உடல்ல வலிவில்லை, உள்ளத்திலே வலிவில்லை, இன்னைக்கு கண்ணீரும் கம்பளையும் இருக்கிறாரு. எங்க அப்பா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன். அடாத எனக்கு இந்த இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் செகண்ட் ரேங்க்கும் தான் எடுப்பேன். நான் எஸ்எஸ் படிக்கிறேன்.
சிதம்பரத்தில் நடந்த அரட்டை அரங்கத்தில் எடுத்துச் சொன்னவுடன் அங்கே இருந்த அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் அப்பொழுது 13,600 ரூபாயை அன்றைக்கு அள்ளி கொடுத்தார்கள். இப்பொழுது முகமது இலியாஸ் என்ற பாங்காக் தொழிலதிபர் 1 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கின்றார். கோவை தொழிலதிபர் பி தேவராஜ் அவர்கள் 15,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். ஆக 1,28,600 ரூபாய் இந்த குடும்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் காசோலையாக வந்த பணத்தை ஒரு வங்கியிலே பிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு அவருடைய குடும்பத்திற்காக சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது என்பதை இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கோவையை சார்ந்த தேவராஜ் அவர்கள் கொடுத்த 15,000 ரூபாயும் இங்கே தரப்படுகிறது. நன்றி.